வந்து பாருங்க. தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆள வேண்டும். அதுக்கெல்லாம் ஒரு மொகராசி வேணியா? என் முகத்தில் ராசி இல்லையா? ஏதோ நாம் ஆள வேண்டும் என்றால் நமக்கு எல்லாம் பதவி ஆசை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் ஆள வேண்டும் என்ற நோக்கம் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? எத்தனையோ நம்மிடம் செயல் திட்டங்கள் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. ஒண்ணுமே தெரியலையே. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலேயே அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. ஐயா ஒரு தீர்க்கதரிசி. இதுவா? ஒரு முறை நம்மிடம் அதிகாரம் கிடைத்தால் அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக சாதாரண முறையிலே நாம் உயர்த்தலாம். என் வாயில நல்லா வந்துட போகுது. என் சிங்க குட்டினாலே முடியலையா? இத கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ? அதனால்தான் நம் கட்சியிலே மறுசீரமைப்பு மாற்றங்கள் எல்லாம் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மாற்றம் முன்னேற்றம் என் பெயர். ஸோ எனக்கு தான் முன்னேற்றம். மாற்றம் முன்னேற்றம் கோயில் மணி மாற்றம் மாற்றம். 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும். நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா. எல்லோரும் பாருங்கள். ஒரே அடியா பிச்சை கேட்க ரேஞ்சுக்கு வந்துட்டியே, ரொம்ப காசுப்படாமா? அதில் இளைஞர்கள் மட்டுமில்ல, நம் கட்சியினுடைய மூத்தவர்கள் முன்னோடிகள் அனைவரும் சேர்ந்து அணுகுவோம். இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. இன்றைய சூழலில் அதை செய்தால் உறுதியாக மக்கள் நம் மீது நம்பிக்கை அளித்து நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. ஏனால் இன்றைய அரசியல் களம் அப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில். இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்ற 32 ஆண்டுகள் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். நம்மிடம் ஆட்சி இருந்தால் அதுல எவ்வளவு செய்யலாம். புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. புதிய பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் பார்க்க போகின்றார்கள். இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படிதான் பண்ணுவேன். சாதாரண பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. ஹலோ, பொறுத்து பாருங்க. சரி சரி, அப்படியே பாப்போம், போ வருவேன். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். எப்படின்னா அது நடந்தே தீரும். அது யாராலும் தடுக்க முடியாது. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஏதோ அமைதியா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, நீ பெரிய ஜார்ஜ் புடிச்சு மறைச்சுனே பிளாட்பாரத்துல உட்காந்துக்க பரதேசிக்கு பேச்சப்பார். சட்ட ரீதியில நம்ம செய்யற போராட்டம் அது கிடைக்கலன்னா அப்புறம் அரசியல் ரீதியில இருக்கு, பெரிய போராட்டம் இருக்கு. ஏண்டா பிபி வாயா, நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை மண்டை. ஆனா ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஐயா. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்திய அளவிலே சமூக நீதிக்காக உழைக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாய முடியா 2000 வருஷமா இந்த சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், விட போறது கிடையாது, நமக்கு கிடைத்தே தீரும். சாம்பார கலக்கி ஊத்துற சாகடிக்கு சாவடால் பேச்சு நான்சென்ஸ். ஏன்னா இப்ப மறுசீரமைப்பு இறங்கிட்டோம், இன்னும் நடக்குது. இப்ப இந்த 2002 பாருங்க. அடுத்தது நிச்சயமா மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள், நமக்கு தான் கொடுக்க இருக்கின்றார்கள். பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு. அது மாதிரி கடுமையா உழைத்தால் உறுதியாக வெற்றி பெறலாம். அந்த நம்பிக்கை 100 இல்ல 101 விழுக்காடு நம்மிடம் இருக்கிறது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னே பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசுறதா? ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை நாம் எல்லோரும் முன்னேற்றுவோம். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் 2022 வெற்றி ஆண்டு, அதை நாம் நிச்சயமாக புதிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக நாம் அதை கொண்டாடுவோம். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமரா நீ அங்கே பாரு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது
அந்த அப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான். அப்பவே இந்த எய்ம்ஸுக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். எத்தனை பேருக்கு தெரியும்? பிளாஷ்பேக். பார், முழுசா சங்கியா மாறி இருக்கிற அண்ணன் சீமானை பார். செங்கல் வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த அப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு. இவ்வளவு நாள் இந்த மனுஷன் மக்களுக்கு பெருசா தெரியாத விஷயத்த போய் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா இன்னைக்கு ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த மாத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த மனுஷன் ஒரு ஃப்ராடுன்றதுக்கு இதுக்கு மேல ஒரு உதாரணத்தை யாராலையும் காட்ட முடியாது. ஏன்னா அவரே நான் ஒரு ஃப்ராடு தான்ப்பான்னு சொல்லிட்டாப்ல. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினது பிரதமர் நரேந்திர மோடி தான் 2019ஆம் ஆண்டுல. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பயுமே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு யாருமே அடிக்கல் நாட்டல. அன்னைக்கு யாரெல்லாம் அடிக்கல் நாட்டினா அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடியும் அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும். அப்புறம் இருந்தாலும் இன்னொன்னு சொன்னாப்ல, அந்த அன்புமணி ராமதாஸ் அடிக்கல் நாட்டினதா. ஆமா, 2009 பிப்ரவரி மாசம் அவர் அடிக்கல் நாட்டினாரு. ஆனா அது எய்ம்ஸ் மருத்துவமனை கிடையாது. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம மைக்க நீட்டிட்டாங்கன்றதுக்காண்டி வாயை திறந்து என்னத்தையாவது கக்க வேண்டியது. காங்கிரஸ் மத்தியில இருந்தப்போ பாமக டிஎம்கேவோட கூட்டணியில இருந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் மற்றும் ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட அப்கிரேடேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் அவர் அடிக்கல் நாட்டினார். இவரை சொல்லி குத்தம்ல, மைக்க நீட்டுறவன செருப்பு கழட்டி அடிக்கணும். தம்பி சிரிக்க சிரிக்க பேச நினைக்க ரொம்ப சீரியஸான ஆள் நான். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. கச்சாது போயிட்டே இருப்பேன் நான். ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி 2 லட்சுமி அனுப்பிட்டு இருக்க? 2 லட்சுமி திரும்ப பெரு, 2 தனலட்சுமி 2 தானிய லட்சுமி அனுப்பி 2 கூட 10 கூட அனுப்ப சமாளிக்கிறேன். 10 கூட அனுப்ப. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? நீ எல்லாம் ரசிக்கிற, நான் அதை ரசிக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நான் யாருன்னு முதல்ல நினைச்சிட்டு எல்லாரும் பேசிட்டு. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரு? அதையே வேண்டாம், நானும் கேக்குறேன். யாரா நீ? மாமா இவங்க எப்ப வருவாங்க மாமா என்னன்னு கேட்கும் போது படுற வேதனை அது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? என்னமோ நான் கெச்சு போடுது, கெச்சு பெண்ணை தூக்க முடியுமாடி? கெச்சு போடுறாங்க. ஜோக் இல்லையா? பாரதி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது, அது ஆங்கிலத்தில் எழுதுகிறது. நீ ஒரு பெரிய தமிழ் பாவலன் ஆயிடுச்சு, நீ ஆங்கிலத்தில் எழுதுறாயினதுக்கு அடுத்தவனை திட்டதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைங்க. ஏன் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தாருக்கு போயிருந்தேன். அப்ப வெளிநாடு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த பெண்மணி நான் சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வளர்த்த தமிழ்நாடு போல இருக்குன்ட்டு. எஸ், தமிழ்நாடு அப்படின்னு. அவங்க எடுத்தோன்னு கேட்டாங்க, ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. இல்லங்க, இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்த வார்த்தை தமிழ்நாடுன்னு நான் சொன்ன பிறகு, தமிழ்நாடு என்று நான் சொன்ன பிறகு அந்த அம்மா கேட்டது பிரபாகரன் சீமான் என்ற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சாங்க. அதுதான் தமிழ்நாடு, அதுதான் தமிழுடைய மாண்பு. எங்கோ இருக்கின்ற வெள்ளைக்கார பெண்மணிக்கும் தமிழத்திற்கு என்று ஒரு தலைவன், அவனுடைய தம்பி என்று வரைசாட்சி சென்றவன் எங்கள் தலைவன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.